ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரேஷன் கார்டு சம்மந்தமான ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று பார்த்துடலாம். இது நம்மளாம் ரேஷன் கடையில் போய் பொருளை வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான அப்டேட். அதாவது இந்த வயசானவங்க, மாற்றுத்திறனாளிகளில் வேறு ஏதாவது காரணங்களால் ரேஷன் கடைக்கு போய் பொருட்களை வாங்க முடியாத நபர்களுக்கு இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட்டாக இருக்கும். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படி என்ன ரேஷன் கார்டில் புதுசாக ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க. வயதான ஆட்கள் இந்த ரேஷன் கடைக்கு போய் இந்த பொருளை வாங்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இதை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க இப்போ இந்த ரேஷன் பொருளை வாங்குறதுக்கு ஆஃப்லைன் மூலமாக இதுக்கான ஃபார்மை அதுக்கான துறையில் அப்ளை பண்ணி கொடுக்கறது மூலமாக நீங்கள் உங்களோட ரேஷன் பொருட்களை உங்களோட உறவினர்கள் மூலமாகவோ இல்லை உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் மூலமாகவோ நீங்கள் இந்த ரேஷன் பொருளை வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு. இது சம்மந்தமாக தான் ரேஷன் கார்டில் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அதாவது உங்களோட டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள், அதுக்கு கீழே உங்களுக்கு பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு பிரதிநிதி நபரை சேர்க்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே உங்களோட ரேஷன் பொருளை வாங்க முடியாத பட்சத்தில் உங்களோட ரேஷன் கார்டில் பிரதிநிதி உறுப்பினரை நீங்கள் சேர்க்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை இது வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் அதுக்கான அப்ளிகேஷனை விண்ணப்பிச்சு, அதாவது உங்களோட ரேஷன் பொருட்களை வாங்க முடியாத பட்சத்தில் பிரதிநிதி உறுப்பினரை நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டில் சேர்க்கிற பட்சத்தில் அவங்க மூலமாக நீங்கள் இந்த ரேஷன் பொருளை நீங்கள் ரேஷன் கடையில் வாங்குற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போது இந்த ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்லைனில் இந்த ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் நீங்கள் ரேஷன் கடைக்கு போய் உங்களோட ரேஷன் பொருட்களை வாங்க முடியாத பட்சத்தில் இருக்கிறவங்க இந்த பிரதிநிதி நபரை சேர்க்க அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு உங்களோட ரேஷன் கார்டோட லிங்க் ஆகிருக்கிற அந்த மொபைல் நம்பர் கேட்கும். அடுத்த பாக்ஸில் உங்களுக்கு கேப்சா என்டர் பண்ண சொல்லுவாங்க. கேப்சாவை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பதிவு செய்யணும் கொடுத்ததும் உங்களுக்கு அடுத்த பேஜில் ஓடிபி என்டர் பண்ண சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் வந்த ஓடிபியை அதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதை கொடுத்ததும் இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் ரேஷன் கடைக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆளை இதில் நீங்கள் சேர்த்துக்க முடியும். இதில் உங்களுக்கு பிரதிநிதி விவரங்கள் அப்படின்னு கேட்டிருக்கு. அதில் அவங்க ஃபஸ்ட்டு நேம் கேட்டிருப்பாங்க. அதில் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவங்களோட உறவுமுறை கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு அவங்க என்னவா இருக்காங்களோ அதை நீங்கள் அதில் என்டர் பண்ணிக்கோங்க. உறவுமுறைக்கு கீழே ஆதார் எண் கேட்டிருப்பாங்க. யாரை பிரதிநிதியாக சேர்க்க போகிறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பரை அதில் கொடுத்துக்கோங்க. அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பதிவேற்று அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் சூஸ் ஃபைல் அப்படின்னு செலக்ட் பண்ணி அவங்களோட ஆதார் கார்டை ஃபோட்டோ எடுத்து அதில் 1 MBக்குள்ளே நீங்கள் அதை கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரை பிரதிநிதியாக சேர்க்க போகிறீங்களோ அவங்களுக்கு 5 வயதுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலினம் கேட்டிருப்பாங்க. அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு UFCN அப்படின்னு கேட்டிருக்கோம். அதில் உங்களோட ரேஷன் கார்டு நம்பரை அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்காக இந்த பிரதிநிதியை செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் அதில் என்ட்ரு பண்ண தேவையில்லை. அதை என்ட்ரு பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனும் இந்த அப்டேட்டில் அவங்க கொடுக்கல. ஸோ ரேஷன் கடைக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க இது மாதிரி பிரதிநிதியை ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் இதுமாதிரி செலக்ட் பண்ணி ரேஷன் பொருளை நீங்கள் ஈஸியாக வாங்கிக்க முடியும். இது வரைக்கும் இந்த நடைமுறைங்கிறது ஆஃப்லைனில் மட்டும்தான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இனிமேல் நீங்கள் இதை ஆன்லைன் மூலமாகவும் பண்ணிக்க முடியும். ஸோ ரேஷன் கார்டு சம்மந்தமான இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இது மாதிரியான லேட்டஸ்ட்டான தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.